11th October தி ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஜில் இந்தியாஸ் கபல் மிஷன் டு பி அப்கிரேட் டு எம்பசி. இப்போ என்னன்னா ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ட்ரூப்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அஃபிஷியல் கவர்மெண்ட்டே இப்போ தாலிபான் தான் இருக்காங்க. இப்போ தாலிபான் நாங்கள் வந்துட்டு அப்புறம் நிறைய டைப்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் நம்ம வந்து எம்பசியை வந்து அவங்க கொண்டு வர்றதாகவும் அதுக்கு ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ் நிறைய பேசிட்டு வந்திருக்காங்க எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு தாலிபான் ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தா நம்ம வந்து வெஸ்ட் ஏஷியன் ரீஜனுக்கு நம்ம கான்டாக்டே மெயினான ஏரியா ஆப்கானிஸ்தான் தான். ஸோ ஆப்கானிஸ்தான் நிறைய போனால் தான் சேஃபு. ப்ளஸ் பாகிஸ்தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஒரு டேர்மாயில் தான் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த நெக்ஸஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரூட் எப்பவுமே சேஃப்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போவுமே வந்து ஸ்டில் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது பண்ண சீஸ்ஃபயர் டேக்ஸ் எஃபெக்ட் ஆஃப் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் புல் பேக் டு அக்ரீட் ஏரியா. ஸோ இப்போ ட்ரம்ப்போட அந்த சீஸ்ஃபயர் பிளான் பற்றி நிறைய பார்த்துட்டு இருந்தோம்ல ரீசெண்டாக. ஸோ இதுலேயே அதே தான் அவங்க சீஸ்ஃபயர் பிளான் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ரெஃப்யூஜிஸ்லாம் திருப்பி பிரிசனர்ஸ்லாம் வந்து திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், இது நல்ல ஒரு மூவ் தான். பீஸ் வந்தால் நல்லா தான் இருக்கும் இது மூலியமாக. ஓகேங்களா? ஆனால் நம்ம இது மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸும் பார்த்து இஸ்ரேல் எப்பவுமே அப்படியே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் பேசிட்டு தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் எந்த அளவு வந்து இது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எதுவும் எடிட்டோரியல் பேஜ் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிரைம் பேட்டர்ன்ஸ். ஸோ வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 2023 ரிப்போர்ட் வந்து இப்போ வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 year டிலே ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து என்னென்ன ஹைலைட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1 week முன்னாடி ஃபேக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. சைல்டு அகேன்ஸ்ட் கிரைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சைபர் கிரைம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலையுமே அதுதான் சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப டிலேடாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2025 நம்ம இருக்கும். இப்போ வந்து 2023 ரிப்போர்ட் எப்போ தான் வருதுன்னா அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் பெனட்ரேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 850 million ப்ளஸ் ரூரல் கனெக்டிவிட்டி இந்தியாவில் இருக்கு. இந்த மாதிரி பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து ஒரு லேட்டராக அப்டேட் வருன்றதுவே வந்து பெரிய பேக்லாகாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிசி மேக்கிங் பண்ணுறதுக்கோ இல்லை எந்த ப்ராப்ளம் வந்து இந்தியன் சொசைட்டியில் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சேம் வந்து எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மர்டர் கேசஸ் வந்து கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து நிறைய வயலன்ஸ் வந்து இன்னும் ப்ரோவோக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் மெயினாக வந்து மணிப்பூர் கான்ஃப்ளிக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சைபர் கிரைம் வந்து நிறைய விஷயத்தில் ஃபார் கிரைம் அகேன்ஸ்ட் சைல்டு ப்ளஸ் வந்து இன்டர்நெட் பெனட்ரேஷன் ஃப்ராட்லன்ஸ் இது எல்லாமே 31% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 31%ன்றது 2 years முன்னாடி. அப்போ இப்போ ரிப்போர்ட் ஆகிற கிரைம்ஸ் இப்போ வந்து இன்னும் டிஜிட்டல் அரெஸ்ட் நிறைய ஸ்கேம்ஸ் இன்னும் மால்வேர் அட்டாக்ஸ் ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இன்னுமே வந்து அது அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ப்ராப்பராக பாலிசி மேக் பண்ணுறதும் இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ரிப்போர்ட்ஸுமே வந்து கண்டினியூவாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஸ்டில் அ கோர் இஷ்யூ இன் பீகார். ஸோ இது பீகார் ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் தான். பட் ஆனால் அதில் இருக்க டேர்ம்ஸ் அங்கே கொடுத்துருக்கு எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் பிஎல்எஃப்எஸ் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பீகாரில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஓட்டர்ஸோட 20% ஆஃப் ஓட்டர் வந்து ஸ்டில் எம்ப்ளாய்மெண்ட்டை வச்சு தான் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப முக்கியன்ற மாதிரி பேசியிருக்காங்க. நமக்கு இந்த டாபிக்ல ஜென்ரலா பீகார்ன்ற ஒரு ஸ்டேட்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது நல்லது. பிளஸ் வந்து பீகாரை வந்து இவங்க 9 ஸ்டேட்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அதோட பாப்புலேஷன் பேசிஸ்லையும் அதோட லொகேஷன் பேசிஸ்லையும். ஸோ அந்த கேட்டகரியுமே பீகார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க தான் நம்மளுக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோன்னு சொல்றாங்க. ஸோ ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன்ல எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, who are all employed, அவங்க மட்டும் தான் ஒர்க்கர் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்றாங்களா. இதுல என்ன வரும்னா பாப்புலேஷன் வந்து ஒன்று எம்ப்ளாய் ஆயிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வேலையை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்றது. அதுக்கு அடுத்தது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். யூஸ்வலாக யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ இல்லை இருக்காங்களோ அவங்க தான் வந்து அன்எம்ப்ளாய்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ரேஷியோமே வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னு சிம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம கொஞ்சம் நுவான்ஸ்டா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கூட பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து மோஸ்டா மைன்யூட் டீட்டெயில்ஸ் நம்ம நிறைய பேர் லேக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் பேப்பர்ல வர்றது இது நம்ம என்னதான் ஜென்ரல் போர்ஷன் தான் படிச்சாலும் நம்மளுக்கு வந்து கிராஸ்ப் ஆகாது. சும்மா கேர்லெஸ்ஸாக ரீட் விட்டு போயிடுவோம். ஆனால் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல திருப்பி படிக்கும் போது இன்னும் பெட்டராகவே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இந்த ஃபர்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பீகார் வந்து மைக்ரேஷன்ன்றது மைக்ரேஷன் வந்து பெரிய ஃபேக்டராக இருக்குது. ஸோ அந்த மைக்ரேஷன் ப்ளஸ் அவங்க எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இது எல்லாமே கோர் இஷ்யூவாக எடுத்து ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றது தான் வந்து அஜெண்டாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து த ரியல் நீட் இஸ் அ ஹோலிஸ்டிக் டெமோகிராஃபிக் மிஷன்.
ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்டிகலும் இதுவே ரெலவெண்ட் தான் ஓகேங்களா. டெமோகிராஃபிக் மிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் ஒரு பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட்ல இருக்கு ஒரு ரீஜன்ல இருக்குன்றது கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து ஒன்று ஃபர்டிலிட்டி, மொட்டாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து மைக்ரேஷன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இப்போ டெமோகிராஃபிக் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் அதாவது டெமோகிராஃபிக் ஒன்று ஐடென்டிஃபை பண்றோம்னா ஜஸ்ட் வந்து அதை நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாம அதை ஃபர்தராக டெவலப்மெண்ட்டுக்கோ ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்குமே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. இப்போ இதில் என்ன ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்கன்னா இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து மெயினான ப்ராப்ளமாக என்ன இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுலேயே வந்து நம்ம இன்னும் ஏஜ் அண்ட் செக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது இல்லை. எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எந்த ஏரியாவில் இருக்காங்க டாமினேஷனை பற்றி நம்ம அவ்வளோ பேசுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இம்பேலன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ராப்பரா எல்லா இடத்துலையுமே இல்லை, எல்லாமே வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ இதுல பேலன்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரேஷன் ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு கவர்மெண்ட் ஐ மீன் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ஆர்டிகல் 19 கீழே ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு. பட் ஸ்டில் வந்து நம்ம மைக்ரேஷன்ன்றது எல்லாருக்குமே ஈக்குவலா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் ஸ்டேட்ல இருந்து ஒருத்தவங்க வேற ஸ்டேட்டுக்கு போறாங்கன்னா அந்த ஸ்டேட்ல இருக்க அவங்களுக்கு வந்து எப்பவுமே அது வெல்கமா இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து சட் ரெஸ்டன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து மாப் லிஞ்சிங் வரைக்கும் போகுது. நம்ம நிறைய இன்ஸ்டன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கும் நியூஸ்லையும். ஸோ அப்போ அவங்களுக்கான சேஃப்டியும் வந்து இதில் என்ஷூர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து லாங்கிவிட்டி இப்போ வந்து ஏஜிங் பாப்புலேஷன் அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டெமோகிராஃபிக் வந்து யங் டெமோகிராஃபிக்காக இருக்கும் கரெக்டாக. டெமோகிராஃபிக் வந்து நம்மளுக்கு பாப்புலேஷன் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகி இப்போ யங் டெமோகிராஃபிக்ல இருக்கும். ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் கண்ட்ரிஸ் இப்போ இந்தியா தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுத்த செக்டர் நம்ம எங்கே போகணும்னா வந்து ஏஜிங் பாப்புலேஷன். அப்போ இந்த ஏஜ் குரூப் அப்படியே வந்து 2050s அப்புறம் ஹையஸ்ட் ஏஜிங் பாப்புலேஷன் கண்ட்ரியா மாற போகுது. ஸோ அவங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டிஸ் இது இல்லாமல் ப்ரொவைட் பண்றதுக்கு இந்தியா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 12 வந்து சுப்ரீம் கோர்ட் ஹிண்ட்ஸ் டு ரீவிசிட்டிங் ஃபயர் கிராக்கர்ஸ் பேன். ஸோ நேஷனல் கேபிட்டல் ரீஜன்ல ஃபயர் கிராக்கர்ஸ் கம்ப்ளீட்டா பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் விட்டுருந்தாங்க. பட் ஸ்டில் வந்து திருப்பி ரீகன்சிடர் பண்றாங்க. ஏன்னா வந்து ஃபயர் கிராக்கர்ஸ்ன்றது எப்பவுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அதாவது ஒரு கல்ச்சுரல் விஷயத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணும் போது அது எப்பவுமே வந்து சம் கைண்ட் ஆஃப் ப்ரொடெஸ்டாவோ இல்லை வந்து ஆக்ட் வந்து வெளிவரும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வெளிவர விஷயம் தான் தீபாவளிக்கு ஃபயர் கிராக் பண்றதுன்றது. ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இதனால பொல்யூஷன் வருதுன்னு சொல்றாங்க. இப்போ அகேன்ஸ்டா பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து அதாவது கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல இவங்க என்ன சொல்லியிருக்கு இந்த ரிப்போர்ட் படி PM 2.5 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதாவது வந்து பொல்யூட்டன்ஸ் ஆகும் ஓகேங்களா. நம்ம வந்து ஈஸியா உள்ள பெனட்ரேட் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அது நம்ம ஹெல்த் அதுதான் லங் டிசீஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து கம்மியாக தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ப்ரீ தீபாவளியோட போஸ்ட் தீபாவளி இன்னும் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் ஸ்டில் வந்து மற்ற கிராக்கர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே வந்து குளோபல் வார்மிங்க்கும் பிளஸ் வந்து ஓசோன் டிஸ்டர்பன்ஸ் ஓகேங்களா. ஓசோன் லேயர் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் ஸ்டில் வந்து இந்த பேன் வந்து பீரியடிக்காக வச்சுக்கணும் ஒரு டைம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இருந்து 2 hours வந்து கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த டைமும் அதே மாதிரி பேன் வச்சுக்கலாம் தவிர கம்ப்ளீட்டா பேன் பண்ண வேணாம். கம்ப்ளீட் பேன் வந்து இல்லீகல் மார்க்கெட்டிங் வந்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பேஜ் நம்பர் 14ல சி ஃபேஸ் ஆஃப் கொன்கன் 2025 ஓகேங்களா. ஸோ வந்து கொன்கன் எக்ஸைஸ்னா என்ன, பைலேட்டரல் மெரிடைம் எக்ஸைஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் நேவியும் யூகேவும் சேர்ந்து பண்ணுறாங்கன்ற ஒரு ஜென்ரல் ஐடியா வச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட் ஆன் சென்னாப் கெட்ஸ் கிளியரன்ஸ். ஸோ செவல்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2017 கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் பப்ளிக் கன்சல்டேஷனு மற்ற ஹேர்டல்ஸ் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஸோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ அலோவ் பண்ணிட்டாங்க. இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து 1856 மெகாவாட் வந்து கெப்பாசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்தியாவோட பொட்டன்ஷியல் ஹைட்ரோ எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகம். அருணாச்சல் பிரதேஷ் ரீஜனாக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனாக இருக்கட்டும், ரிவர் ஃப்ளோஸ் ரொம்ப அதிகம். அதாவது ஒரிஜின் ரிவர்ஸாக இருக்கட்டும் பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன் பார்த்தா இண்டஸ், செனாப், சட்லஜ் இந்த இண்டஸோட 5 ரிவர்ஸுமே அங்கே வரும். ப்ளஸ் வந்து பிரம்மபுத்திரா அசாம் சைடில் பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ் பிரம்மபுத்திரா. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இந்தியோட பொட்டன்ஷியலுமே வந்து 10,000 ஜிகாவாட்ஸே தாண்டி இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கிறத ஹார்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ். இதுவுமே வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் என்ன ரிவரில் இருக்குது மேஜரான ப்ராஜெக்ட்ஸை பார்த்து வச்சுக்கிறது நல்லது, நியூஸில் இருக்கிறதையும் பார்த்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து சென்டர் இஷ்யூஸ் கைட்லைன்ஸ் ஃபார் ரிட்டையரிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டு அசஸ் தெம். ஸோ வந்து இப்போ நம்ம பார்க்கும் டெமோகிராஃபிக் வந்து சீனியாரிட்டி நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டின் 2024 டெமோகிராஃபிக் விண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கேட்டிருந்தாங்க. டெமோகிராஃபிக் விண்டர்ன்றது
யங் பாப்புலேஷன்ஸ் டுவர்ட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் வந்து ஓல்டேஜ் பாப்புலேஷன். அப்போ அந்த ஓல்டேஜ் பாப்புலேஷனான செக்யூரிட்டி என்னென்ன, சோஷியல் செக்யூரிட்டி என்னென்ன இருக்கு, அவங்களுக்கு வந்து எந்த விதத்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு என்ஷூர் பண்ணணும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி தான். நம்ம வந்து இது டெமோகிராஃபிக் வின்டர், ஸோ இந்த ஓல்டேஜ் பாப்புலேஷனுக்கு இருக்க சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் எப்படி வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இன்ஷூர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக 60 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கவங்களுக்கு நிறைய விஷயம் கவர் ஆகாது. ஸோ அந்த மாதிரி லக்குனேஸ் தான் இருக்கு. ஸோ அதையுமே ரெக்கவர் பண்ணுறது இந்தியா என்னென்னலாம் ஸ்டெப் ஃபார்வர்ட்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 6 ஸ்டேட் லெவல்ஸ் ஆர்டிஐ பேனல்ஸ். ஸோ ரைட் இன்ஃபர்மேஷன்ன்றது 2005 ஆக்ட் பாஸ் பண்ணி ஸ்டாச்சுட்டரி பாடியாக வந்த விஷயம். ஸோ இந்த ரைட் இன்ஃபர்மேஷனில் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருப்பாங்க, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க நிறைய இது என்னன்னா நமக்கு வந்து ஒரு இப்போ வந்து நமக்கு எதோ இன்ஃபர்மேஷன் தேவை, கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்ம ஒரு ரெக்வஸ்ட் மூலியமாவே வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி இருக்க டைம்ல அங்கே நிறைய ஏகப்பட்ட பெண்டிங் கேசஸ் ப்ளஸ் திரும்பி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அஃபிஷியல் செக்யூரிட்டி ஆக்டில் வந்து மறைஞ்சிருது. இது எல்லாமே வந்து இப்போ சத்தரக் நாகரிக் சங்கதன் சொல்லிட்டு ஒரு சர்வே மூலியமா அசஸ்மெண்ட் மூலியமா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஆர்டிஐ ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும்போதோ இல்லை வந்து அதுக்கு ரிலேட்டான ப்ராப்ளம்ஸ் ஹைலைட் பண்ணும் போதோ நம்ம ஜஸ்ட் ஃபேக்ட்ஸாக கொடுக்காம அந்த ஃபேக்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு டேட்டா ஷீட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சத்ரக் நாகரிக் சங்கத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேலிடான ரிப்போர்ட்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டும் நம்ம வந்து இந்த பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டா இருக்கும் ஆன்சர்ஸ். இது கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் வந்து இவ்வளோ கேசஸ் 1.4 lakhs கேசஸ் பெண்டிங் இருக்கு, டிஸ்போசலுக்கு வந்து 50 years ஆகும் அப்படின்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த வெவ்வேறு 2 பார்ட்டாக வந்திருக்கு. அது செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தோம்னா சவுத்தில் வந்து கேரளா சிஎம் 6 சென்டர்ஸ் ஹெல்ப் டு டைட் ஓவர் ஃபினான்ஷியல் கிரன்ச். ஸோ வந்து இப்போ வயநாடு லேண்ட்ஸ்ல வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு, ஏகப்பட்ட லேண்ட் லாஸ், எக்கனாமிக் லாஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதை வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்குமே வந்து ஃபண்ட்ஸோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக தேவைப்படும் சென்டர்லேருந்து. ஸோ அதை வந்து இப்போ சீக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் ஜென்ரலாக கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ப்ளஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் கூட எந்த அளவு நெக்ஸஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அடுத்த டாபிக் வந்து பார்த்தோன்னா 6 பேஜில் வந்து லோன் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் டிஃபால்ட் சர்ஜ் இன் 2024. இப்போ சாதன் டேட்டா என்ன சொல்லியிருக்குன்னா வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். மைக்ரோ ஃபினான்ஸ்ன்றது என்னன்னா கம்மி அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் 3 lakhs தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்னு வரும்போது அங்கே மட்டும் 20 lakhs வரைக்கும் போகும். இப்போ இந்த 3 lakhs லோன்ஸ் வந்து யார் மோஸ்ட் அக்வைட் பண்ணாங்கன்னா ஃபார்மர்ஸ். அவங்களுக்கு வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்க்காக இருக்கட்டும், லேண்டில் வந்து அவங்க ஃபர்டிலைசர்ஸ் வாங்குறதுக்கு, சீட்ஸ் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லோனோட பேமெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ரூரல் ஏரியாஸே டிலேடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க, அது வந்து டேட்டாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்தியா மே ஓப்பன் ரீட்டைல் பவர் டு பிரைவேட் ஃபர்ம்ஸ். ஸோ இது ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் வந்து எக்கனாமி. இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது இங்கேயுமே வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டேட்டில், ஸ்டில் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிஸ்கம்ஸோட ப்ரைவேட்டைசேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? வேர்ல்ட் நியூஸ் வந்து பார்த்தோன்னா தாலிபான்ஸ் ஸ்லாம் வயலண்ட் ஹீனியஸ் பாகிஸ்தான் அட்டாக். ஸோ இதில் என்ன மெயினாக நோட் பண்ணா டுரான் லைன் என்னன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்க டிவைடிங் லைன். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் எங்கே இருக்கு, ப்ளஸ் வந்து எல்லா பவுண்டரிஸுமே எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் கான்ஃபிளிக்டாக தான் இருக்கும். அங்கே ஏதோ கான்ஃபிளிக்ட் 2 கண்ட்ரிஸும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க லைன் அக்செப்டன்ஸை. நம்மளுக்கும் சைனாக்கும் இருக்கு, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கு, பங்களாதேஷ்க்கும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அந்த லைன்ஸ் என்னென்ன லைன்ஸ்னு சொல்லிட்டு நான் பார்த்து வச்சிருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வெனிசுலாஸ் மேரியா மக்கோடா வந்து என்னன்னா நோபல் பீஸ் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க நோபல் பீஸ் வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா வந்து ட்ரம்புக்கும் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க வெனிசுலா கிரைசிஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் யார் வாங்கியிருக்காங்க, என்ன சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து ஏதாவது சொல்லும் போது அவங்க வந்து புக்ஸோ இல்லை வந்து கோட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எஸ்ஏலையோ மற்ற விஷயத்துலையும் எத்திக்ஸ்லையும் யூஸ் பண்ணால் ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான்மா இன்னைக்கு. தேங்க்யூ.